வணக்கம். இன்றைய செய்திகள். தேர்தல் நேரத்தில்தான் ஸ்டாலினுக்கு மாநில சுயாட்சி ஞாபகத்திற்கு வரும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார். தமிழகத்தில் நம்மை எதிர்க்கும் சக்தி திமுகவுக்கு இல்லை என்பது நிரூபணமாகிவிட்டது. தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் வீரவசனம் பேசுவார்கள். நீட்டுக்கு விலக்கு பெற முடியவில்லை. சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சி தேவை என்கிறார். தேவைதான். திமுக மத்தியில் 15 ஆண்டுகள் இருந்தது. அப்போது ஏன் மாநில சுயாட்சி பற்றி பேசவில்லை? தேர்தல் வந்தால் மாநில சுயாட்சி என்பார்கள். தேர்தல் முடிந்தால் விட்டு விடுவார்கள். மாநில சுயாட்சி கிடைக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தால் மத்தியில் அதிகாரத்தில் இருக்கும் போதே பெற்றிருக்கலாம். தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு மாநில சுயாட்சி பற்றி பேசுகிறார். அது இனி எடுபடாது. அமைச்சர் நேரு துறையில் ஊழல் முறைகேடு நடந்ததாக அமலாக்கத்துறை 3 முறை கடிதம் அனுப்பியது. ஆனால் நடவடிக்கை எடுக்கவில்லை. சட்டப்படி FIR போட்டே தீர வேண்டும். போடும்போது என்ன நடக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர் EPS துரோகி என்கிறார். நான் துரோகி அல்ல. நாட்டு மக்களை ஏமாற்றும் ஸ்டாலின் தான் தமிழின துரோகி. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப் பொருள் எல்லா இடத்திலும் கிடைக்கிறது. போதை ஆசாமிகள் குற்றச்செயலில் ஈடுபடுகின்றனர். கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இதற்கு காரணமே ஸ்டாலின் தான். போதையை ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்தி இருக்கலாம். போதைப் பொருள் விற்பனை செய்வதை பற்றி கடந்த ஆண்டே சொன்னேன். அதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. இன்றைய தினம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாகிவிட்டது தமிழகம் என்றும், விலைவாசி உயர்வை எண்ணி பாருங்கள். விலைவாசியை கட்டுப்படுத்த திமுக அரசு முயலவில்லை. ஏழை நடுத்தர மக்கள் பாதிப்பு பற்றி சிந்திக்க நேரமில்லை. போட்டோ ஷூட்டில் 5 ஆண்டுகள் ஓட்டிய முதல்வர் தான் ஸ்டாலின் என்றும், எத்தனை திட்டத்திற்கு பெயர் வைத்திருக்கிறார், ஏதாவது ஞாபகம் இருக்கிறதா என்றும், எத்தனை திட்டத்திற்கு எத்தனை பேர் வைத்திருக்கிறார், ஏதாவது ஞாபகம் இருக்கிறதா என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். ஏர்செல் நிறுவனத்தில் மலேசியாவின் மேக்சிஸ் நிறுவனம் விதிகளை மீறி 3500 கோடி ரூபாய் முதலீடு செய்த விவகாரத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்திற்கு புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஏர்செல் நிறுவனம் இந்தியாவில் தொலைத்தொடர்பு சேவைகளை வழங்கி வந்தது. இந்த நிறுவனத்தில் மலேசியாவைச் சேர்ந்த மேக்சிஸ் நிறுவனம் 3500 கோடி ரூபாய் முதலீடு செய்திருந்தது. இந்த விவகாரத்தில் அந்நிய முதலீட்டு விதிகளுக்கு புறம்பாக நிதியமைச்சர் சிதம்பரம் அனுமதி வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. விதிகளுக்கு புறம்பாக அனுமதி வழங்கியதற்காக சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரத்தின் நிறுவனம் முறைகேடான வகையில் பயன்பெற்றதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருந்தது. முன்னாள் நிதியமைச்சரான சிதம்பரம் மீது இந்த வழக்கை தொடர்வதற்கு பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு அமலாக்கத்துறைக்கு அனுமதி வழங்கியுள்ளது. இது மட்டுமின்றி இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இந்த விவகாரம் ப. சிதம்பரத்திற்கும் திமுக கூட்டணிக்கும் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. திருநெல்வேலி அருகே சர்ச் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடந்த போராட்டத்தில் முதியவர் ஒருவர் மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார். மேலும் 3 பெண்கள் மயக்கமடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே மேல ஏராந்தை கிராமத்தில் பெரும்பான்மையாக இந்துக்கள் வசித்து வருகின்றனர். அந்த கிராமத்தில் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய ஒருவர் புதிதாக CSI தேவாலயம் கட்ட முயற்சி நடந்தது. வணிக வளாகம் கட்டுவதற்கான அனுமதி பெற்று அதை தேவாலயமாக மாற்ற முயற்சித்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இது குறித்து கடந்த சில மாதங்களாக கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மாவட்ட வருவாய் அலுவலர், தாசில்தார் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் மனுவும் கொடுத்துள்ளனர். அதிகாரிகள் தேவாலயம் கட்ட அனுமதி இல்லை என்று கூறினர். இந்நிலையில் மீண்டும் கட்டுமான பணிகள் துவங்கியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் உச்சிமாகாளி அம்மன் கோவில் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்தில் நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டனர். போராட்டக்காரர்களுக்கு குடிநீர், உணவு கொண்டு செல்ல போலீசார் அனுமதி மறுத்தனர். இந்நிலையில் போராட்டத்தில் கலந்து கொண்ட மணிவேல் என்பவர் திடீரென மயங்கி விழுந்தார். அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். உடனடியாக ஆம்புலன்ஸில் கொண்டு செல்ல முடியாததால் சிகிச்சை தாமதமாகி உயிரிழந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் 3 பெண்கள் மயக்கமடைந்தனர். இறந்தவரின் உடலை வாங்க மறுத்து பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகள் கைது செய்யப்பட்டு திசையன் மண்டபத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர். இதனால் கிராமத்தில் பதற்ற நிலை நிலவியது. போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரே கட்டமாக பேரவை தேர்தலை நடத்த வேண்டும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரிடம் அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் விரைவில் பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் சென்னை MRC நகரில் உள்ள தனியார் விடுதியில்
அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் திமுக, அதிமுக, தேமுதிக, நாம் தமிழர், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய மாநில கட்சிகளும், காங்கிரஸ், பாஜக, ஆம் ஆத்மி, பகுஜன் சமாஜ், மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட தேசிய கட்சிகளும் பங்கேற்றன. இந்த கூட்டத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலில் விடுபட்ட வாக்காளர்களை சேர்ப்பது, தேர்தலை ஒரே கட்டமாக நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அரசியல் கட்சி பிரமுகர்கள் தலைமை தேர்தல் ஆணையரிடம் முன்வைத்தனர். மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் விற்பனையகங்களில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் 215 மருந்துகள் தரமற்றவையாகவும் 3 மருந்துகள் போலியாகவும் இருந்ததை கண்டறிந்துள்ளதாக மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. சென்னை விமான நிலையத்தில் 6 கோடி ரூபாய் மதிப்புடைய உயர் ரக கஞ்சாவை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து கேரள மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞரை கைது செய்துள்ளனர். தேர்தல்களில் கட்சிகள் மேற்கொள்ளும் செலவுகளுக்கு கட்டுப்பாடு விதிக்க கோரி தாக்கல் செய்த மனு மீது பதிலளிக்க மத்திய அரசு மற்றும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது.